श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। शङ्करं शङ्कराचार्यं केशवं पादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः। ऐङ्कारक्रीङ्कारकस्य युक्ता श्रीङ्कारगूढार्थमहाविभूत्या ओङ्कारमर्मप्रतिपादिनेभ्यां नमो नमः श्रीगुरुपादुकाभ्याम्। ககாராதி ஓரைந்தும் காணிய பொன்மையும் ககாராதி ஓராரும் அர்த்தமே போலும் சகாராதி ஓர் நான்கும் தான் சுத்த வெண்மை சகாராதி மூவித்யை காமிய முத்தியை. ஸ்ரீமாத்ரே நமோ நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். சென்ற செவ்வாய்க்கிழமையில் நாம் பகவத்பாதால் சொன்ன சௌந்தரியலகரியிலிருந்து 3வது ஸ்லோகத்தோட வியாக்கியானம் பார்த்தா. அதில் சங்கரர் என்ன சொன்னார்? மனிஷா 4 விதமாக இருக்கிறாள். அந்த 4 விதமான மனிஷாளுக்கு அம்பாள் எப்படி பயனாக இருக்கிறாள், அவளுக்கு எப்படி அருள் தருகிறாள், மோட்ச பிராப்தி எப்படி தருகிறாள் அப்படின்னு சொல்லி சென்ற ஸ்லோகத்தில் பார்த்தோம். இன்று 4வது ஸ்லோகத்தை பார்ப்போம். 4வது ஸ்லோகத்தில் சங்கர பகவத் பார்த்தால் ஒரு சிறப்பம்சத்தை வைக்கிறார். அதாவது மற்ற தெய்வங்களுக்கு இல்லாத ஒரு தனி சிறப்பு அம்பாளுக்கு இருக்கிறது. அந்த தனி சிறப்பு என்ன? அதே போல் அம்பாளோட பாத கமலங்கள் எவ்வளோ சக்தி வாய்ந்தது. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தில் அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கே புண்ணியம் வேணுமாம்மா. இதில் அம்பாளோட பாதகமங்களை சரணடைந்துட்டா என்ன புண்ணியம் கிடைக்கும், என்ன பயன் கிடைக்கும் என்று இந்த 4வது ஸ்லோகத்தில் சங்கரர் சொல்ல வைக்கிறார். ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தை பார்த்துப்போம். தன்ய பாணிப்யாம் அபயவரதோ தெய்வதகணகாம் त्वमेका नैवासि प्रकटितवरापीत्यभिनया भयाद्रातुं दातु फलमभिषवाञ्छासमतिकं शरण्ये लोकानां दवकी चरणावेव विभणौ. அதாவது துவத்தன்ய பாணிப்யாம் அபயபரதோ தெய்வதகனகா. அதாவது அபயபரதம். சுவாமியே காஞ்சிபுரத்தில் இருக்கிற வரதராஜ பெருமாளை ஏன் வரதராஜர்னு சொல்கிறார்? வரதகஸ்தத்தை வச்சுட்டு இருக்கிறார் சுவாமி. இப்போ சுவாமியோட கையை பார்த்தீங்கன்னா அபயவஸ்தம். வரதகஸ்தம்னா அருள் காட்சி தர மாதிரியே சுவாமி வச்சுக்கிறாரு. அதாவது வரதகஸ்தம் அபயவஸ்தத்தோடு இருக்கிறதுனால அவர் சுவாமி பேர் வரதராஜர். வரத்தை தரனால சுவாமி பேர் வரதராஜர். அதே மாதிரியே தான் எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு கையில் ஒரு அடையாளம் இருக்கும். அப்போ லக்ஷ்மி அத்தா வலது கையில் அபயஹஸ்தம், இடது கையில் வரதஹஸ்தம். வரதஹஸ்தம்னா கொடுக்குற மாதிரி இருக்குது, அபயஹஸ்தம் அபயம் தர மாதிரி இருக்கும். இதுதான் அபயஹஸ்தம் வரதஹஸ்தம். அதே மாதிரியே பெருமாள்னா கதையை பிடிச்சிட்டு வச்சுப்பார். அதுக்கு என்ன அர்த்தம்? உனக்கு வர விரோதிகளையா நான் சமகாரம் பண்ணி உன்னை நான் காப்பாற்றுறப்பா அப்படின்னு சக்கரை வச்சுக்கிறேன். அதே தான். அதே மாதிரியே தன்வந்திரி எடுத்துட்டா அமிர்த கலசத்தை வச்சுக்கிறார். அமிர்த கலசத்தை ஒரு ஆதாரம் வச்சுருக்கார். அது எதுக்கு வச்சுக்கிறார்? உனக்கு ஏதாவது நோயோடி வந்தால் இந்த அமிர்த கலசம் போல் நான் உனக்கு மறந்தாகுவேன், உன் உடலில் இருக்கிற எல்லா நோயும் விலகிரும் அப்படின்னு சொல்லி ஒரு இதோடு இருக்கிறார். அதே மாதிரியே எல்லா தெய்வத்துக்கும் ஒன்று. இப்போ முருகன்னா வேல் வச்சுட்டுக்கா, வேலை வச்சுட்டு
உனக்கு என்னென்ன விக்னங்களோ வரும் அந்த விக்னங்களெல்லாம் சம்ஹாரம் பண்ணி உனக்கு சகல ஐஸ்வர்யம் தருவேன்னு சொல்லி அபயவஸ்தத்தோட சுவாமி நிற்கிறார். கரெக்டோ? அதே மாதிரியே தான் எல்லா தெய்வத்துக்கும் தனதானியம் புகலிடம் எல்லாமே தரதுக்கு எல்லாரும் ஒரு ஒரு ரூபம் வச்சுக்க, ஒரு ஒரு முத்ரா, ஒரு ஒரு மைண்ட் செட். இந்த மாதிரியே சுவாமிக்கு வந்து ஒரு சிற்ப சாஸ்திரத்தைப்படி இந்த மாதிரியே ஒரு சில்ப ஒரு தியானம் அந்த மாதிரியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அம்பாளுக்கு வந்து அந்த மாதிரி அபிநயனமே கிடையாதாம். அதுக்கு அப்பாற்பட்டு ஒன்று இருக்குதாமா. காமாட்சி பார்த்தீங்கன்னா அபயஸ்தம் வச்சுட்டுருக்கிறாளா? லலிதா பரமேஸ்வரி பார்த்துக்கிட்டே அபயஸ்தம் வச்சுட்டுருக்கிறாளா? மீனாட்சியை பார்த்தேலா அபயஸ்தம் வச்சுட்டுருக்கிறாளா? விஷாலாட்சி காசி விஷாலாட்சி பார்த்தேலோ அபயஸ்தம் வச்சுருக்கா, வரதகஸ்தம் வச்சுட்டுருக்கிறாளா? மனோன்மணி போகசக்தி எல்லாமே சிவகாம சுந்தரி எல்லா ஸ்வரூபமான தேவதையுமே வந்து அபயஸ்தம் வச்ச மாதிரி தேவதையே இருக்காது. ஒரு சில ஸ்தலங்கள் இருக்குது அபயஸ்தம் வைக்கிற மாதிரியே. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பிரதானமாக இருக்கிற மதுரை மீனாட்சி, காசி விஷாலாட்சி, காஞ்சி காமாட்சியாக பார்த்தா அபயஸ்தம் இருக்கா அந்த சுவாமிக்கு. சங்கரர் சொல்கிறார், எல்லா தேவதைக்கும் நான் வந்து இதை நான் இதை தருவேன் அதை தருவேன்னு சொல்லி ஒரு அபிநயத்தோடு இருந்தால் தான் இந்த சுவாமின்னு அர்த்தம். ஆனால் நீ அப்படி இல்லை, நீ கொஞ்சம் வித்தியாசமானவா. அதாவது உனக்கு அபிநயமாக எதுவுமே தேவையில்லை, உன்னோட பாதம் இருக்குதான பாதம், இந்த பாதத்தை நீதான்ப்பா எனக்கு கதி, உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கிறா என்று முழுமையாக பாதத்தில் சரணமாக விழுந்துட்டோன்னு வச்சுட்டுக்கோங்க. அதோட பெரிய விஷயம் இல்லைன்னு சங்கரர் சொல்கிறார். அதான் சொல்கிறார், பயா திராத்தும் தாத்தும் பலமபிச வாஞ்சாசனமதிகம். நம்மளோட பயம் இருக்குதா, நம்மள பயத்தில் இருந்து காப்பாற்றி நம்ம ஏதோ பண்ணிட்டோம், ஏதோ பயமாக இருக்கிறது, அடுத்த நாள் இறந்துருவோமான்றது பயம், கடன் ஆகிடுத்தே அடுத்த கடனை எப்படி எடுப்போன்றது பயம், அடுத்த நாள் உயிரோடு இருப்போமோன்றது பயம், அடுத்த நாள் எப்படி நம்ம ஜீவிக்க போகிறோன்றது பயம், அடுத்த நாள் நம்ம எப்படி போஜனம் செய்ய போகிறோன்றது பயம், குழந்தைய எப்படி கடத்தேறுவோன்றது பயம், சம்சாரத்தில் சிக்கிண்டு பயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் மாயையில். இந்த பயத்தில் இருந்து என்னை காப்பாத்தப்பா, உன்னை விட்டால் வேறு யார் இருக்கிறா? வேண்டியதெல்லாம் தருபவள். இப்படி வேண்டியதெல்லாம் தருபவள், நினச்சது எல்லாமே தருபவள், அதிகமாக தருவாளாமா. தாதும் அபிஜதவ, எல்லாத்தையும் தந்து இதெல்லாம் தரதுக்கு இது எல்லாமே வேண்ட ஒரே விஷயத்து ஒன்று போதும்மா. நீ அபயந்திரத்தை அபயகஸ்தம் தரணும் தேவையில்லை, வரதகஸ்தம் காமிக்கிறியோ அது தேவையில்லை, உன் பாதத்தை நான் சரணடைஞ்சா போதும், இது எல்லாமே நான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சங்கர பகவத் சொல்கிறார். அப்பா அவள்கிட்டது முழுமையாக மனசை விட்டுன்று, வேற வழி இல்லை. அவ்வளோ மகாத்மாவானவள் மாதா திபுர சுந்தரி. அவளை சரணடைஞ்சிட்டால் வேறு எதுவுமே தேவையில்லை. அம்பாவை கரெக்ட் பண்ணால் சிவனை கரெக்ட் பண்ண முடியும், அம்பாவை கரெக்ட் பண்ணி சிவனை அடிச்சிடலாம். அப்புறம் சிவனை அடைஞ்சிட்டா அவ்வளோதான், வேறு என்ன வேணும் நம்மளுக்கு லோகத்தில்? சத்தியம் சிவம் சுந்தரம் சொல்லி எல்லா சிவோக பாவனையிலே இருந்துருவோம். அது நித்தியம் கைலாசம்தான். கைலாசத்தில் அம்பாலும் சிவனும் தானித்தியமாக இருப்பார். அவள் கூட நம்மளும் ஏதாவது சேவகர்மா பண்ணிட்டு பாக்கியமோ. அதனால் இந்த ஸ்லோகத்தில் என்னால் இயன்ற பொருளை நான் சொல்லிட்டு இருக்கிறேன், என்னால் இயன்ற வியாக்கியானத்தை நான் கொடுத்துருக்கிறேன். ஸ்ரீமாத்ரே நமோ நமஹ. நமஸ்காரம்.